ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டாப் 10 சிறந்த திரைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து 10வது இடத்துல இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டன்ட் சொல்லக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு மாதிரி நடக்கக்கூடிய செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வினோதமான செயல்கள், விசித்திரமான செயல்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்க்க உங்களுக்கு சுவாரஸ்யமாக என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி உங்களுக்கு இந்த படம் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த படத்தோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எப்படி மனுஷங்க மாறுறாங்க, எப்படி காணாமல் போகிறாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாகவே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். 9வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ஷ்ரோட் சொல்லுவாங்க. த ஷ்ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு டிவைஸ் வந்து உருவாக்குறாப்புல. ஆஃப்டர் லைஃப், நம்ம செத்த பிறகு ஒரு லைஃப் இருக்கும்ல. ஸோ அந்த லைஃப் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி பார்க்க முடியும். ஒன் ஷுட் சி, நம்ம வந்து ஒரு லைஃப் வந்து போயிருச்சு, அடுத்த லைஃப் வரும்போது அந்த லைஃப் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயத்துக்காக டிவைஸ் வந்து உருவாகியிருக்காரு. ஸோ அதை வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத்தான பிறகு ஒரு லைஃப் வந்து எப்படி வந்து ஹேக் பண்ணி வெளியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், ஹேக்கிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெத்தை வந்து ஹேக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ 8வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிடேட்டர் அக்ராஸ் டைம் த கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் அனிமேட்டட் சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு படமாக இருக்குங்க. ஒரு வைக்கிங்ஸ் அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சாமுராய் இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்லாம் சண்டை போடுற விஷயம்லாம் வந்து ஹிஸ்டாரிக்காக வந்து வாரியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ 7வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ரேஜ் நெவர் டைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் லேட்டர் சொல்லக்கூடிய ஒரு படங்க. 7th பிளேஸில் இருக்க 28 இயர்ஸ் லேட்டர்ஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மனுஷங்க வந்து அவங்களோட ஒஸ்ட்டு பார்ட் ஆஃப் லைஃப் வந்து பார்க்குறாங்க. அது எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த வைரஸ் வந்து எப்படி பாதிக்கப்படுது, எப்படி வந்து ஒரு சர்வேல் ஆகுறாங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருப்பாங்க. 6வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ஜார்ஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வான ஒரு படங்க. லவ்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு பரிதாபமான நிலைக்கு போகிறாங்க. ஒரு ஹாரர் ரொமான்டிக் ஃபிலிமாக அந்த படம் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கப்புள்ஸாக போகிறவங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த படம் வந்து பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சர்வேவில் வந்து சூப்பராக வந்து ஸ்கைஃபை ஆக்ஷன் ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. 5வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் அரஸ் சொல்லுவாங்க. ஸோ ட்ரோன் ஏரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விர்ச்சுவல் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரியாலிட்டிக் ஸ்கைஃபை ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் அழிக்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சைபர் எப்பிக்காக வந்து இந்த படம் வந்து இருக்கும். கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து ஒரு ஏஐ ஜென்ரேஷனுக்கு கன்ஃபார்மாக பிடித்த படமாக ட்ரோன் அரஸ் சொல்லக்கூடிய ஒரு படம் இருக்கும். 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பேனியன் சொல்லக்கூடிய படம் இருக்குங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, சீக்ரெட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஏஐ கம்பேனிஷனில் வரக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிமாக வந்து இருக்கும். ஸோ டெரராகவும் இருக்கும். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு விஷயம் தேவை அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலையும் இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்த நடிகர் வந்து காட்டியிருப்பாங்க. 3rd பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டைன் சொல்லக்கூடிய ஒரு படம் இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல வந்து பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லைட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து இந்த படத்தில் வந்து வேட்டையாடுவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு மித்தெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஐசாக் கிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றது காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கிரியேச்சர்ஸ் எப்படி அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, எப்படி வந்து கிரியேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் மாதிரி ஒரு ஸ்டாமாக வந்து காட்டியிருப்பாங்க. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டேட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் சென்சேஷன் ஃபிலிமாக வந்து ஹாலிவுட்டில் பேசக்கூடிய படமாக இருக்கும். வெறித்தனமான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டைரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. டாப் 1ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக்கி 17. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிடித்தமான ஒரு திரைப்படமாக இருக்கும். ஒருத்தன் வந்து செத்துட்டான், திரும்பி உயிரோடு வந்துகிட்டே இருப்பான். அவன் லைஃப் வந்து அவன் எப்படி சாவுறான், எப்படி டிஸ்போசல் பண்ணுறாங்க, அவனை வந்து எரிமலையில் போடுறாங்க, அவனை வந்து எல்லாத்தையும் சாவடிக்கிறாங்க. ஒரு டைமும் சாகும்போது திருப்பியும் அவன் வந்து மல்டிப்புளாக வந்து வரான். ஸோ அந்த படம் வந்து எடுத்த விதமே வந்து போனால் ஒரு சீனையும் பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க. அது மிக்கி 17 வந்து பார்த்தீங்கன்னா
மோஸ்ட் ஸ்கைஃபை ஃபிலிமில் நம்பர் 1 ஃபிலிமாக 2025 திரைப்படத்தில் வந்து இருக்குது. ஸோ இதான் 2025 டாப் 10 லிஸ்ட்டை வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி கூடுதலான தகவல் இந்த படத்தை தெரிஞ்சுக்கணும்னா கன்ஃபார்மாக வந்து இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்லாம் தெரியும்னா அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம்.